பித்தம் கூடுச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து வரும் அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். அதாவது பித்தத்தின் வாழிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டைஜஸ்டிவ் எலிமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பித்தம் சார்ந்தது தான். அதாவது கண்டத்துக்கு கீழே இருந்து நம்மளோட தொப்புள் வரைக்குமே பித்தம் சார்ந்தது தான். அதில் வந்து முக்கியமாக நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வயிற்று புண் வந்து அதிகமாகும். இதனால் வாயில் வந்து புண்ணு வந்து ஏற்படும். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு வரும். அதை நம்ம கவனிக்காமல் விடுறோம் அப்படின்னும் போது அது பைல்ஸாக வந்து மாறும். பித்த சமனி அப்படின்னா லெமன் தான் அதில் ரொம்ப சிறந்தது. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா வெளியே அசிடிக் நேச்சராக இருந்தாலும் அது உள்ளுக்கு அதை நம்ம இன்டர்னலாக எடுக்கும் போது அது அல்கலைனா வந்து மாறிடும். பித்தத்தை சமன்படுத்தக்கூடியதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு மருந்து. நெல்லி, காட்டு நெல்லி இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆரத்தம் பழம், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பித்த சமனியாக இருக்கு. அண்ட் வந்து இதை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் தெரியும். பித்தம் கூடி இருக்குன்னாவே தலைவலி தான் வந்து அதிகமாக இருக்கும். ரைட் சைடு உங்களுக்கு தலைவலி ஹெவியா இருக்கு அப்படின்னா அது மார்னிங் டைம்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது பித்தம் கூடும் போது ஏற்படக்கூடியதா இருக்கு. அதே போல நைட் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட லெப்ட் சைட்ல வந்து தலை அதிகமா வலிக்கும். இது எல்லாமே வந்து பித்தத்தின் ஆதிக்கத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துது. நிறைய பேர் தெரியல, நார்மலாவே தலைவலின்னு விட்டுடுறோம். ஸோ மெடிசனா நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாரத்தை மணப்பாகன்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க பால்லயோ இல்ல நார்மலான ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பித்தத்தை வந்து சமன்படுத்தும். ஸோ அடுத்து திரிபுலா பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வந்து மலை நெல்லி, அதாவது காட்டு நெல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா பால்ல வேக வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வெயில வந்து வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதை நீங்க பவுடரா வந்து அரைச்சு அதுல ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட பித்தத்தை வந்து சமன்படுத்தும். அதாவது அதிகமா இருந்தாலும் சரி, குறைந்த அளவுல காணப்பட்டாலுமே இது ரெண்டுத்துமே வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு இது நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம்.